நயன்தாரா வந்து அவங்களா போய் கேட்டிருந்தாலோ அல்லது விக்னேஷ் சிவன் வந்து நேரடியாக போய் கேட்டிருந்தாலோ ஒருவேளை தனுஷ் அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து மூன்றாவது நபர் மூலமாக தான் அந்த வீடியோக்களை வந்து கேட்டிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி 3 செகண்ட் வீடியோவுக்காக மட்டுமே தனுஷ் வந்து அந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்பலை. இவர் வந்து 2 முறை தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர். இந்த தேசிய விருதுகள்லாம் வாங்குறதுக்கு அவங்க அப்பாவோ அல்லது செல்வராகவனோ வந்து கூட நிற்கலை. முழுக்க அவருடைய உழைப்பு, அவர் சேர்த்த அந்த டீமு, அப்படி தான் வந்து தனுஷுக்கு இந்த வெற்றிகள்லாம் கிடச்சிது. அதனால் இப்படி அசுரத்தனமாக வளர்ந்துருக்கிற அந்த தனுஷை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அந்த ஓம் நமச்சிவாயங்கிறத அவங்க குறிப்பிட்டு இதில் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் இந்த ஓம் நமச்சிவாய்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு கிறிஸ்தவர். அவங்க கணவர் வந்து அவர் இந்துவா கிறிஸ்தவராக அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நயன்தாரா கிறிஸ்தவர், தனுஷ் ஒரு இந்து. அவர் வந்து அந்த ஓம் நமசிவாயங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. இந்த இடத்துல தேவையில்லாமல் மத ரீதியாக வந்து நான் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாத வந்தேன், ஆனால் வந்து தனுஷ் இப்படி பேக்ரவுண்டில் வந்து இப்படி வளர்ந்து நிற்கிறாருன்னு சொல்கிறதால ஏற்றுக்கொள்ள முடியாத அபத்தமான விஷயம். நயன்தாரா எந்த பேக்ரவுண்டில் நடிக்க வந்தாங்க, எந்த பேக்ரவுண்டில் டாப் லெவல் போனாங்க, யார் யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தனி வீடியோவை வேணால் பேசலாம். இந்த கல்யாணத்தை அவங்க எப்படி பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தா, இந்த கல்யாணத்தில் மீடியாவோ ப்ரெஸ்ஸோ அவங்க அனுமதிக்கவே இல்லை. எல்லாருமே வந்து மாமல்லபுரத்தில் நடுரோலில் நின்றுருந்தாங்க. அவர் ஏன் இந்த கதையில் மாட்ட போகிறாரு? அவர் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வந்து சிவாவுக்கு அப்படி சொன்னார். அதை உடனே வந்து அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டம் தான் இதுலேயும் வந்து ரஜினியை கோத்து விடுறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன். சார் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலுக்கு வந்து. ஆமாம், மீண்டும் திரும்ப வந்துருங்க. ஒரு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இது சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருக்கேன், அப்படி தீயா பற்றி எரிஞ்சிருக்குது. ஆமாம், காலையிலேருந்து எல்லாருக்கும் கண்டென்ட் அதுதான். என்ன தான் சார் பிரச்சனை அவங்களுக்குள்ள? அப்படி என்ன தான் பிரச்சனை? இல்லை, அது அவங்க ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தவங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அவங்க 2 பேருமே. யாரடி நீ மோகினி அந்த படத்தப்பையும் சரி, அதன் பிறகு எதிர்நீச்சல் படத்துக்கு வந்து நயன்தாரா இலவசமாக அந்த ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணாங்கன்னு தனுஷை வந்து சொல்லிப்பார். அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பர்கள் தான். நண்பர்கள்ன்றதும் தாண்டி இன்னும் க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் அவங்கள பற்றி கோலிவுட்டில் உலா வந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு பிறகு தான் இந்த 400 ரவுடி தான் அந்த படத்தில் தான் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறார் தனுஷ். ஏன்னா அதுக்கு முன்னே விக்னேஷ் சிவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய படங்கள் அமையலை. அந்த டைமில் வந்து இந்த கதையை ஓகே பண்ணி விக்னேஷ் சிவனுக்கு இதில் வாய்ப்பு தர்றாரு. அதே போல் அவர் வந்து நயன்தாரா தான் நாயகியாக வேணும்னு கேட்கும்போது நயன்தாரா உடனே தனுஷோட தயாரிப்புன்றதுனால ஒத்துக்கிறாங்க. அப்படித்தான் அந்த படம் ஆரம்பிக்குது. முதல் முறையாக வந்து விஜய் சேதுபதி ஜோடியாக வராங்க. விஜய் சேதுபதி லெவலும் கொஞ்சம் அப்போ தான் வந்து மேலே ஏறுது. இந்த படம் முடியறதுக்குள்ளே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்த தனுஷும் நயன்தாராவும் கிட்டத்தட்ட எதிரிகளாக மாற நிலைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த படம் வளர வளர நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்குமான காதலும் வளர ஆரம்பிச்சிருச்சு. படம் முடியறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அடுத்து கல்யாணம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அந்த படம் முடியறதுக்குள்ளே. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த படத்தினுடைய அந்த பட்ஜெட்டு போட்டதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. அது தனுஷுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துச்சு. ஒரு பக்கம் இவங்க நடிக்க வந்தாங்க, அவர் டைரக்ட் பண்ண வந்தார். 2 பேரும் வந்து லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிற லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த படத்தை வந்து முழுசாக முடிக்காமல் அல்லது நினச்ச மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வந்து செலவை இழுத்து விட்டாங்க. அந்த கோபம் வந்து தனுஷுக்கு வந்து இப்போ வரைக்கும் அது இருக்குது. இந்த நிலையில் தான் வந்து இந்த நயன்தாரா கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணத்து அந்த நிகழ்வு மொத்தத்தையும் வீடியோவை பண்ணி நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றாங்க. அதுக்கு எவ்வளோவுக்கு விற்றாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசருங்கிற முறையில் வந்து கண்டென்ட் அவரோட தனுஷோடது அவர் கொடுக்க விரும்பலை. நயன்தாரா வந்து அவங்களா போய் கேட்டிருந்தாலோ அல்லது விக்னேஷ் சிவன் வந்து நேரடியாக போய் கேட்டிருந்தாலோ ஒருவேளை தனுஷ் அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து 3வது நபர் மூலமாக தான் அந்த வீடியோக்களை வந்து கேட்டிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி 3 செகண்ட் வீடியோவுக்காக மட்டுமே தனுஷ் வந்து அந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்பலை. இவங்க அனுமதி இல்லாமல் 3 செகண்ட் வீடியோவை ட்ரெய்லரில் பயன்படுத்தினாங்க. ஆனால் படத்தில், அதாவது அந்த ஆவணப்படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிட காட்சிகளை வந்து இந்த 400 ரவுடி தான், அப்புறம் அந்த படத்தோட பாட்டு, அதே போல் அந்த படம்
படமாக்கப்பட்ட போது எடுத்தாங்கல்ல மேக்கிங் வீடியோ, அந்த மேக்கிங் வீடியோ இது எல்லாத்தையும் தான் வந்து அவங்க கேட்டாங்க. அவர் அதை தரல. சார் அவர் தரலன்னு சொல்லும்போது இங்கே ஒரு குரூப் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படத்தை எடுத்த தயாரிப்பாளர் தான் முழு அதிகாரமும் உண்டு, அதனுடைய ரைட்ஸ் எல்லாமே. அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் எதுக்கு நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சம்மந்தம் இல்லாமல்? அது தனுஷ் மேலே இருக்கிற பொறாமை தான், அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுன்னா. தனுஷ் வந்து அவர் அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்கார். அவர் வந்து நயன்தாரா சொன்ன மாதிரி அவங்க அப்பா பேக்ரவுண்டு, அவங்க அண்ணன் பேக்ரவுண்டு, இதெல்லாம் வந்து அந்த சினிமாவில் என்ட்ரிக்கு வேணால் அவருக்கு உதவி இருக்குமே தவிர, அவர் மிக கடுமையாக உழைத்து தன்னுடைய அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நிறைய இந்த சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டு தான் இந்த பொசிஷன் வந்திருக்கார். இல்லைன்னா அத்தனை சுலபமாக 2 தேசிய விருதை ஒரு நடிகர் வாங்கிட முடியாது. இவர் வந்து 2 முறை தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர். இந்த தேசிய விருதுகள்லாம் வாங்கிறதுக்கு அவங்க அப்பாவோ அல்லது செல்வராகவனோ வந்து கூட நிற்கலை. முழுக்க அவருடைய உழைப்பு, அவர் சேர்த்த அந்த டீமு, அப்படி தான் வந்து தனுஷுக்கு இந்த வெற்றிகள்லாம் கிடச்சிது. அதனால் இப்படி அசுரத்தனமாக வளர்ந்துருக்கிற அந்த தனுஷை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு நிச்சயமாக பொறாமை இருக்குன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. பொறாமையின் வெளிப்பாடு தான் இது. நியாயமாக வந்து தனுஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிற்கணும். ஆனால் அப்படி நிற்கல. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா நயன்தாராவுக்கு சப்போர்ட்டுன்ட்டு ஒரு கூட்டமே நிற்கிது. இல்லை சார், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க அறிக்கையில் வந்து எதுக்கு வந்து அப்பா அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு இழுக்கணும், இவங்களுக்கு தேவை காரியம் என்னமோ அதை மட்டும் தான் அவங்க பேசணும். அறிக்கையில் தன்னுடைய அதாவது அடுத்தவங்களுடைய பர்சனல் அவங்க கேட்கக்கூடாதுல்ல சார்? ஆமாம், இது பர்சனல் மட்டும் இல்லை, மத ரீதியாக கூட வந்து தனுஷை வந்து அவங்க இதில் டார்கெட் பண்ணுறாங்க. தனுஷ் தான் மேடைக்கு மேடை ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறார். அது வந்து அவர் அண்மை காலத்தில் அவருக்கு அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கார், அவரோட ஸ்டைல் அப்படின்ட்டு. அந்த ஓம் நமச்சிவாயங்கிறது அவங்க குறிப்பிட்டு இதில் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் இந்த ஓம் நமச்சிவாய்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு கிறிஸ்தவர், அவங்க கணவர் வந்து அவர் இந்துவா கிறிஸ்தவரா அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நயன்தாரா கிறிஸ்தவர், தனுஷ் ஒரு இந்து. அவர் வந்து அந்த ஓம் நமசிவாயங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. இந்த இடத்துல தேவையில்லாமல் மத ரீதியாக வந்து ஒரு அந்த புண்படுத்துறது இருக்க, அது வந்து மிக பெரிய தவறு. அது நயன்தாரா வந்து தெரிஞ்சே செஞ்ச தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, இந்த கடிதம் முழுக்க 3 பக்க கடிதம் முழுக்க தனுஷ் மீதான தனிப்பட்ட வன்மத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் நயன்தாரா வந்து எழுதியிருந்தாங்க, அல்லது அவங்களுக்கு அப்படி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு வீடியோ கிளிப்பு, அந்த வீடியோ கிளிப்பு வேணும்னா நீங்கள் தான் இறங்கி போய் கேட்கணும். ஏன்னா உங்கள் மேலே அவருக்கு அவ்வளோ கோபம் இருக்குது, இந்த படத்தால் எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சுன்ற ஒரு கோபம் கூட இருக்கலாம். அதை நீங்கள் சரி பண்ணணுன்னா நீங்கள் தான் போய் கேட்டிருக்கணும், அல்லது உங்கள் கணவர் போய் கேட்டிருக்கணும். அவர்கிட்ட சமாதானம் பேசி அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கணும். யாராவது 3வது நபர் அனுப்புறது, கடிதம் அனுப்புறது, அதை வந்து அவர் கண்டுக்கல, அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துல கொடுக்குற இடத்துல அவர் நிற்கிறாரு, நீங்கள் கேட்குற இடத்துல நிற்கிறீங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ வன்மத்தோடு இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாத வந்தேன், ஆனால் வந்து தனுஷ் இப்படி பேக்ரவுண்டில் வந்து இப்படி வளர்ந்து நிற்கிறாருன்னு சொல்கிறதாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அபத்தமான விஷயம். நயன்தாரா எந்த பேக்ரவுண்டில் நடிக்க வந்தாங்க, எந்த பேக்ரவுண்டில் டாப் லெவல் போனாங்க, யார் யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தனி வீடியோவை வேணால் பேசலாம். சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து யோசிக்க தோணுதுன்னா, இவங்க வந்து அந்த கல்யாண அந்த நிகழ்வை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பெரிய தொகைக்கு விற்றுருக்காங்க. அதை எல்லாமே அவங்க தான் ஏற்பாடே பண்ணாங்க. அந்த காசு பறி போயிடுமோன்ற அந்த கோவத்தில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்களா? அவங்க தனுஷ் வந்து இந்த மாதிரி கொடுக்காம விட்டுட்டாரே, அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அவங்க என்னென்னா, இது மெயினாக வந்து அந்த கல்யாண கேசட்டை விற்கணுங்கிறது தான் அவங்களுடைய பர்பஸ்ஸு. இன்னொன்று, இது ஆவணப்படன்றாங்கல்ல, இது ஆவணப்படமாக, இது நேரடியாக வெறுமனே கல்யாண கேசட்டை கொண்டு போய் கொடுத்து ஒளிபரப்பு சொல்லிட்டா அது எல்லாருமே வந்து ரொம்ப வந்து நெகட்டிவாக போயிடுன்றதுனால, ஒரு இவங்களுடைய அந்த எப்படி கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி என்னென்ன படங்கள் நடித்தாங்க, எப்படி இவங்களுக்குள்ள லவ் வந்தது, எப்படி கல்யாணத்தில் முடிஞ்சது அப்படின்னு காட்டுறது தான் அந்த ஆவணப்படத்தோட நோக்கம். அப்போ எப்படி லவ் வந்தது அப்படின்னு வரும்போது அந்த லவ் உருவான இடம் எங்கன்னா தனுஷோட படம். குறிப்பாக வந்து அந்த மேக்கிங் வீடியோவில் இருக்குது அவங்களுடைய லவ் மூமெண்ட் எல்லாம். அதனால் அதெல்லாம் வேணும்னு இவங்க கேட்குறாங்க. அது இல்லைன்னா வந்து அந்த ஆவணப்படம் முழுமை பெறாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இதை வந்து அவங்க அந்த ஓடிடிக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால் எப்படியாவது இதை வாங்கி இணைச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முயற்சியாக இருந்தது. அது நடக்கலைங்கிறதுனால வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஆத்திரத்தோடு அந்த கடிதம் எழுதியிருக்காங்க. இது அந்த கல்யாண கேசட்டு ஒளிபரப்பு போகிறாங்களே அந்த நிகழ்வுக்கான ஒரு பக்காவாக பிளான் பண்ண ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் அப்படி தான் எல்லோரும் இப்போ பார்க்குறாங்க. இல்லைன்னா இதை இவ்வளோ சென்சேஷன் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது.
சார் ஒரு பக்கம் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க, என்னென்னா தமிழ்நாடு இல்லை, சவுத் இந்தியாவில் இந்திய திரையுலக வரலாற்றிலேயே இந்த மாதிரி கல்யாணத்தை வியாபாரம் ஆக்கின நடிகை யாருமே கிடையாது, எல்லாத்துலேயுமே இவங்க காசு பார்க்குறவங்க, இவங்கக்கிட்ட என்ன நீதி நேர்மை நியாயம் இருந்துட போகுது அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கணும்? அது உண்மைதான். ஏன்னா இப்போது இந்த கல்யாணத்தை அவங்க எப்படி பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தா, இந்த கல்யாணத்தில் மீடியாவோ ப்ரெஸ்ஸோ அவங்க அனுமதிக்கவே இல்லை. எல்லாருமே வந்து மாமல்லபுரத்தில் நடுரோலில் நின்றுருந்தாங்க. மண்டபத்திலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அடி தூரத்தில் தான் அவங்கெல்லாம் நின்றுருந்தாங்க. எல்லா விஐபியும் வர வச்சாங்க. ரஜினி சார் வந்தார், எஸ்ஆர்கே வந்தார், எல்லாருமே வந்தாங்க. எல்லார் வருகையும் வந்து அவங்க முழுசாக படமாக்கிக்கிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுலேருந்து வாழ்த்துறதுலேருந்து அத்தனையுமே படமாக்கி ஒரு 3 மணி நேர முழு படமாகவே அவங்க மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அப்போது இவ்வளோ பேர் வந்து மனசார வாழ்த்த வந்தால் அந்த வாழ்த்தையெல்லாம் கூட வந்து அவங்க காசாக தான் பார்த்துருக்காங்க, அப்படி தான் மாற்றிட்டாங்க அதை. அதனால் இவங்களுக்கு ஏன் சப்போர்ட்டு? இவங்க என்ன நியாயமாக ஒரு நியாயத்துக்காக வந்து இவங்க கேள்வி கேட்குறாங்க? அல்லது இந்த நயன்தாராவோட அந்த கடிதத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உண்மையான ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. இது முழுக்க அவங்க காசு வியாபாரம், அது எல்லாத்தையுமே வந்து காசாகவே பார்க்குற அவங்களுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணுங்கிறது ஒரு தரப்போட ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினியோட மகள் வந்து தனுஷ்க அவர்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது தெரியும், அதனால் ரஜினிக்கு நயன்தாராவுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமான தோழின்னு தெரியும், ரஜினியோட தூண்டுதல் தான் நயன்தாரா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற போது இன்னொரு குரூப் கிளம்புது. சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ரஜினி எடுக்கிறாங்க இதில்? அது எப்பயுமே அப்படி ஒரு கும்பல் இருக்கும். எதாக இருந்தாலும் வந்து அவர் பேர் இழுத்து விடுறது அவங்களுடைய வழக்கம். ஒன்றும் இல்லை, கங்குவா படம் மிகப்பெரிய தோல்வி, ட்ரோல் மெட்டீரியல் ஆகி போச்சு. அதுக்கு ஒரு குரூப் என்ன போடுது, நல்ல வேலை பெருசு தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரஜினி இந்த கதையில் மாட்டியிருந்தால் என்ன ஆகும், அவர் ஏன் இந்த கதையில் மாட்ட போகிறாரு, அவர் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வந்து சிவாவுக்கு அப்படி சொன்னார், அதை உடனே வந்து அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டம் தான் இதுலேயும் வந்து ரஜினியை கோத்து விடுறாங்க. ரஜினி ஒரு நாளும் அந்த மாதிரி செய்கிற ஆளே கிடையாது. அவர் சொல்லப்போனால் தனுஷ் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வேணால் மனைவியை பிரிஞ்சிருக்காரு, ஆனால் அந்த பசங்கள்லாம் வந்து அவர் கூட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரஜினியோட மிக தீவிரமான ரசிகர் என்றைக்குமே. நீங்கள் அண்மையில் வேட்டையன் படம் வந்தபோது முதல் நாள் முதல் காட்சியில் அந்த குடும்பத்தோடே சேர்ந்து போய் தான் தனுஷ் வந்து படம் பார்த்தார். அவர் மனதளவிலும் அல்லது தன்னுடைய அந்த அன்பாலும் எப்போவுமே வந்து ரஜினிக்கு மிக நெருக்கமான ஒரு நபரை தான் இப்போ வரைக்கும் இருக்கார். ரஜினி வந்து அவருடைய மருமகனா அல்லது நடிகர் அப்படியெல்லாம் பார்க்கல, தன்னுடைய ஒரு மகனாக தான் தனுஷை வந்து பார்க்குறார். அதனால் இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு பார்வை. ஒரு நாளும் ரஜினி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார், நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் அப்படியெல்லாம். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே கேட்க தோணுச்சு. என்னென்னா, தனுஷ் அவர்கள் எப்போது போயஸ் கார்டன் ஏரியாவில் வீடு கட்ட தொடங்கினாரோ அன்னையிலேருந்து நிறைய விமர்சனங்கள், விவாதங்கள், தனுஷோடைய விவாகரத்து இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பூதாகரம் ஆடிச்சு. ரஜினிக்கு இணையாக வந்து வீடு கட்டிட்டாரே அப்படின்ற ஒரு பொறாமையில் ரஜினி இருப்பதாகவும் ஒரு செய்தி பரவுது. அதனால தான் வந்து நயன்தாரா வச்சு தூண்டி விடுகிறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையில் நடக்கிற சாத்தியமா? ஏங்க, இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு ஒரு ஐடியா கொடுத்தவர் ரஜினி தான். இந்த இடத்த வாங்கி அவர் வீடு கட்டுறதுக்கு பூஜை போடும்போது யாரை முன்னிலையில் வச்சு பண்ணார்? இதே ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், இந்த இவங்களை வச்சு தான் அவர் வந்து அந்த பூமி பூஜையை வந்து தொடங்கினார் தனுஷ். அந்த வீடு கட்டி முடிக்கும்போது வந்து அவர் மருமகனாக இல்லாமல் போயிட்டார், அவ்வளோதான். மற்றபடி அந்த வீட்டில் தான் வந்து தனுஷோட மனைவி ஐஸ்வர்யா அவங்க எல்லாருமே இந்த தீபாவளியை கொண்டாடினாங்க அப்படிங்கிறது செய்தி. அதனால் இது வந்து அவங்க குடும்ப விஷயம், அது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பார்வையில் பார்க்கவே கூடாது. இன்னொன்று, என்றைக்குமே ரஜினி வந்து இந்த மாதிரியான பார்வை கொண்டவர் அல்ல. அதனால் இதெல்லாம் வந்து அபத்தமான விஷயங்கள் இதெல்லாம். சரி சார், இந்த நயன்தாரா தனுஷ் இந்த நிகழ்வு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணால் நடக்கும் சார்? இது சமாதானம்? இதில் முற்றுப்புள்ளி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதில் வந்து தனுஷ் பக்கம்தான் எல்லா நியாயமும் இருக்குது. ஏன்னா தனுஷ் தான் ப்ரொடியூசர். தனுஷ் வந்து இதில் எந்த வகையிலுமே நயன்தாராவை வந்து எந்த இடத்துலையும் அக்யூஸ் பண்ணல, எந்த இடத்துலையும் வெளிப்படையாக குற்றம் சாட்டவே இல்லை. அவங்களுக்குள்ளே பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பகையாயிடுச்சு. தனுஷ் அமைதியாக விட்டார். அதை நயன்தாரா தான் வந்து பெரிய ஒரு கடிதம் எழுதி அந்த கொலை கூட்டக்கல்ல கல்லை போட்ட மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் தனுஷ், எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரான்றது சந்தேகம்தான். ஏன்னா இதில் அவர் வந்து பேசுகிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இவங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க, அது முழுக்க முழுக்க தனுஷை தனிப்பட்ட முறையில் தாக்குறது தான் இருக்க தவிர தொழில் முறையில் கூட எதுவும் இல்லை. அதில்
தொழில் முறையில் தனுஷ் இந்த தப்பு பண்ணார், என்னை வந்து நடிக்க விடாமல் பண்ணார், அல்லது என்ன வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தனுஷ் வந்து பேசுகிறதுல ஏதாவது இருக்கும். இவங்க தனுஷை பற்றி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் பாருன்னு சொல்லிட்டு தனுஷை பற்றி தப்பாக அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது அப்படி கடந்து போயிட்டாலே போதும். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.